ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிறத பற்றி பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தாலோ இல்லை ஒன்றை ஒன்று பார்வை செய்து கொண்டாலோ அல்லது பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ இது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுது. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விதிகள் 10 இருந்தால் விதி விலக்குகள் 100 இருக்கும், 90 இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இதை மேலோட்டமாக எடுத்துக்கிட்டு நம்ம வரக்கூடாது. நிறைய பேர் நம்ம நேயர்கள் பேசும்போது கேட்குறாங்க, இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்ன, எனக்கு இருக்கே அப்படின்னா ஒர்க் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை பற்றி இப்போதைக்கு நம்ம தெளிவாக பேச போகிறோம். இது பழைய டாப்பிக்காக இருந்தால் கூட இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தால் மட்டுமே தர்ம கர்மாதிபதி யோகம் அல்ல. அது எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறது தான் இந்த பதிவோட முக்கியமான நோக்கம். அப்போ ஏன் இதுக்கு தர்ம கர்மாதிபதி அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தர்மம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், சேரிட்டி இல்லையா? நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய உதவின்னு சொல்கிறத விட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய தானங்கள், உதவிகள். இப்போது பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா மடங்கள் வச்சு நடத்துவாங்க. அங்கே போய் பார்த்திங்கன்னா இலவசமாக படிக்க சொல்லி கொடுப்பாங்க, இலவசமாக உணவு கொடுப்பாங்க, இலவசமாக கல்வி சொல்லி கொடுப்பாங்க, நிறைய போதனைகள் சொல்லி கொடுப்பாங்க. சில இடங்களில் இலவச பயிற்சிகள் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் பள்ளிக்கூடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ கட்டண பள்ளிக்கூடங்கள் கிடையாதுல்ல, இதெல்லாம் சேவையாக செஞ்சாங்கல்ல. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எந்தவித பயனும் கருதாமல் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய சில உதவிகள், இந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய உதவிகள் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் தர்மம். தர்மங்கிற வார்த்தையை நம்ம பல இடங்களுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதாவது எத்திக்ஸ்ன்னு கூட அதை சொல்லுவோம். இந்த இடத்துல நாம் பார்க்க போகிறது ஒரு சேரிட்டி அப்படின்னு சொல்லுவோம், தர்ம பாகம். இப்போ அறக்கட்டளைகள்லாம் நிறைய இருக்குல்ல, அறக்கட்டளைகள்லாம் அந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அறக்கட்டளைகளில் நோக்கங்கள் நிறையா இருந்தால் கூட பொதுவாக அடுத்தவர்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்தோட தன்னுடைய உழைப்பையோ தன்னுடைய பொருளையோ அந்த மாதிரி தன்னுடைய உடைமைகளையோ யாராவது மற்றவர்களுக்கு கொடுக்கறது தான் இந்த இடத்துல தர்மம்ங்கிறது. அதுக்காக அந்த தர்மத்தை குறிக்கக்கூடிய இடம் 9ஆம் இடம். அடுத்தது 10ஆம் இடத்தை பார்க்கும்போது கர்மஸ்தானம் அப்படின்னா கர்மம்ங்கிறது கர்ம யோகம், கர்மதோஷம் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. கர்மம்ங்கிறது அவர்களுடைய கடமையை செய்ய வேண்டியது தான் கர்மம். இப்போ கர்மம்ங்கிறது ஆணாக பிறந்தாலோ பெண்ணாக பிறந்தாலோ குறிப்பாக அந்த காலத்தில் உத்தியோகம் புருஷ லட்சணம் பிடிப்பாங்க. அப்போ ஆண்களுக்கு மட்டுமே உத்தியோகம் இல்லை, இந்த காலத்தில் பெண்களுக்கும் உத்தியோகம்தான். அவரவர்களுடைய உழைப்பு அவர்களுடைய வாழ்க்கையை அடுத்தவங்களை சார்ந்து இருக்காமல் டிபெண்ட் பண்ணியிருக்கலாம், எல்லாத்துக்கும் சார்ந்து இருக்க முடியாது இல்லையா? அப்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுனால தான் 10ஆம் இடத்துக்கு கர்மஸ்தானம்னு பேர், இன்னொரு பக்கம் தொழில் ஸ்தானம்னு பேர். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்தஸ்தை குறிக்கக்கூடியது. ஒருத்தவங்களுடைய படிப்பு, அவங்க செய்யக்கூடிய வேலை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், இதுதானே அவங்களுடைய ஸ்டேட்டஸை தீர்மானிக்குது. அல்லது சமூகத்தில் அவங்க வகிக்கக்கூடிய பொறுப்பு, பல நிறுவனங்களுக்கு தலைவர்களாக இருக்கலாம், ஒரு உயர்ந்த இடங்களில் உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கிறவங்க அத்தனையுமே இதை குறிக்கிற இடம் 10ஆம் இடம். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, 9ஆம் இடத்தை தர்மஸ்தானம்னும் 10ஆம் இடத்தை கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. கர்மம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த கிரியைகள், ஈமச்சடங்குகள் இருக்குல்ல, அதுக்கு கூட திதி கொடுக்கறது கூட பார்த்திங்கன்னா அது ஒரு கர்மஸ்தானம் தான் சொல்லணும். அப்போ நம்மளுடைய கல்ச்சரில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம பிறந்த பிறகு கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு புள்ள இருக்கா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அப்போ கொல்லி வைக்கிறதுக்கு புள்ள இருக்கான்னா அது கர்மஸ்தானம். அப்போ குழந்தைகளை பற்றி பார்க்கும்போதும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு கூட குழந்தைகளை நம்ம நிர்ணயம் பண்ணக்கூடிய அதுவும் ஒரு கணக்கு இருக்குது. எல்லாராலையும் பண்ண முடியாதல்ல, பட் அதையும் பார்க்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. அப்போ 9ம் 10ம் ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்படும் போது அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஒருத்தவங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தால் அவங்க தொழில் துறையில் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படிங்கிறாங்கல்ல. அதாவது அரிசி அள்ளி போட்டால் கூட முளைக்கும்பாங்க, நெல் அள்ளி போட்டால் தானே முளைக்கணும், அரிசிங்கிறது உண்மை நீக்கினதில்லை, அரிசி அள்ளி போச்சுன்னா கூட முளைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த அளவுக்கு அவங்க கை வச்சதெல்லாம் தொட்டதெல்லாம் துலங்குங்கிறாங்கல்ல. இதை சொல்லக்கூடிய யோகம் தான் தர்ம கர்மாதிபதி யோகம். சரி, இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை எப்படி பார்க்குறது? அப்போ ஒரு லக்ன வயசாக தான் நம்ம பார்க்கணும், ராசியை இந்த இடத்துல பார்க்கக்கூடாது. அப்போ மேஷ லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் தானேன்னு ஒரு கேள்வி வரலாம். இங்கே இன்னொன்று முக்கியமாக கண்டிஷன் அப்ளை வைக்கிறாங்க. இந்த 2 கிரகங்களும் பகை கிரகங்களாக இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இப்படி வாங்க, அப்போது மேஷத்துக்கு 9ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு, மேஷத்துக்கு 10ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அது மகரம், அதுக்கு உரிய கிரகம் சனி. அப்போ குருவும் சனியும் ஒரு இடத்துல சேர்றதுங்கிறது நல்ல சேர்க்கையாக சொல்ல முடியும், அது நல்ல சேர்க்கை கிடையாது. இதை
அந்த காலத்தில் குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லதெல்லாம் தவறாக படும், தவறெல்லாம் நல்லதாக படும் அப்படிம்பாங்க. இந்த சேர்க்கை நல்ல சேர்க்கை இல்லைன்னா கூட சில துறைகளுக்கு, இந்த மார்க்கெட்டிங் நிர்வாகவியல் துறைகளுக்கு, வணிகம் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு இது நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு யோகமாக இருக்கும். அதனால் இது குறை சொல்ல முடியாது. ஆனால் மேஷ லக்கணத்தை பொறுத்தவரையில் இந்த 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒன்றுக்கு ஒன்று ஒரே கேரக்டர், ஒத்து போகிற கேரக்டர் உள்ள கிரகங்கள் கிடையாதுங்கிறதுனால இந்த மேஷ லக்கணத்துக்கு குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் இதை தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு எடுக்கக்கூடாதுங்கிறத இப்போ நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்து ரிஷப ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது மகரம், அதுக்குரிய கிரகமும் சனி பகவான் தான். 10ஆம் இடம்னா கும்பம், அதுக்குரிய கிரகமும் சனி பகவான் தான். அப்போ இந்த இடத்துல 9க்குரிய கிரகமும் 10க்குரிய கிரகமும் ஒரே கிரகமாக வர்றதுனால சனி மட்டுமே தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுத்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்க. ரிஷப லக்னத்துக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் பெரிய அளவில் சிறப்பாக செயல்படாதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசிக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ சனி ஒரு வகையில் பாதகாதிபதி, இன்னொரு வகையில் 10ஆம் இடத்துக்குரியவருங்கிறதுனால அவரே யோகாதிபதி. அப்போ அந்த இடத்துல ரிஷப லக்னத்தை பொறுத்தவரையில் தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிறது பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணாது. குறைந்தபட்சம் 50% தான் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ரிஷப லக்னத்துக்கு சிறப்பை கொடுக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். மிதுன லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது, மிதுன லக்னத்துக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது கும்பம், கும்பத்துக்கு உரிய கிரகம் சனி. 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது மிதுனத்துக்கு 9ஆம் இடம் கும்பம், 10ஆம் இடம் மீனம். அப்போ 9ஆம் இடமான கும்பத்துக்கு உரிய கிரகம் சனி, 10ஆம் இடமான மீனத்துக்கு உரிய கிரகம் குரு. இது ரெண்டுமே நம்ம மேஷத்துக்கு பார்க்கும்போதே இது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று சேருவது. ஏன்னா ரெண்டுமே முற்றிலும் தன்மை வேறுபட்ட கிரகம். இது ஒன்றோட ஒன்று சேர்ந்திருந்தாலும் நல்ல இடங்களில் இருந்தால் கூட அந்த மிதுன ராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு சிறப்பாக வேலையை செய்யாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கடக லக்கணம். கடக லக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது கடக லக்கணத்துக்கு 9க்குரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது குரு. அது மீனம் 9ஆம் இடம் இல்லையா? அந்த மீனத்துக்குரிய கிரகம் குரு. அடுத்தது கடகத்துக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது மேஷம், அந்த மேஷத்துக்குரிய கிரகம் செவ்வாய். இப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்து கடக லக்கணத்துக்கு எந்த இடத்துல, அதாவது 6, 8, 12 போன்ற மறைவிடங்கள்லையும் 11ஆம் இடமான பாதகஸ்தானத்திலையும் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் அதிபதி குருவும் 10ஆம் அதிபதி செவ்வாயும் நட்பு கிரகங்கள். இது ரெண்டும் ஒன்று சேர்ந்ததுனாலே உங்களுக்கு அங்கே குருமங்கள யோகமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது ஒன்று பார்த்துக்கிட்டாலும் குருமங்கள யோகமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி அவங்களுக்கு பார்வை சேர்க்கை அப்படின்னு வந்தாலே அவங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். எல்லா துறைகள்லையும் இந்த நிர்வாகத்தில், ஆட்சி பொறுப்பில் எல்லாமே கடகராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துவதற்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 9, 10க்குரிய அமைப்பு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு சம்மந்தப்படும் போது அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. கடக லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் போராட்ட குணம் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அப்பப்போ நெருக்கடியும் சந்திப்பாங்க, இதுபோல் சாதனைகளையும் படைப்பாங்கங்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த 9, 10 2 இடத்துக்கும் உரிய கிரகங்கள் நட்பு கிரகம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு 9ஆம் இடம் மேஷம், மேஷத்துக்கு உரிய கிரகம் செவ்வாய். அடுத்தது சிம்ம லக்கணத்துக்கு 10ஆம் இடம் ரிஷபம், ரிஷபத்துக்கு உரிய கிரகம் சுக்கிரன். அப்போ செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து 6, 8, 12 போன்ற மறைவிடங்களில் இல்லாமல் இருந்தாலே சிம்ம லக்கணத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் மிகச்சிறப்பாக வேலை பார்க்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. மறைவிடங்களில் இல்லாமல் இருக்கணும், அதோட பகைக்கிரகங்களோட பார்வைப்படாமல் இருக்கிறது இன்னும் சிறப்பு. அப்போ சிம்ம லக்கணத்தை பொறுத்தவரையும் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து 6, 8, 12, 3 போன்ற இடங்களில் மறையாமல் நல்ல நிலைகளில் இருந்தால் அவங்களுக்கு தொழில் துறையில் தொட்டதெல்லாம் தொடங்கும், சாதனை மேல் சாதனை படைப்பாங்க அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அடுத்தது கன்னி லக்கணத்துக்கு 9ஆம் இடம் ரிஷபம், 10ஆம் இடம் மிதுனம். 9ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் சுக்கிரன், 10ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் புதன். இது ரெண்டும் சேர்ந்து கேந்திரங்களில் இல்லாமல், அப்புறம் 6, 8, 12 போன்ற மறைவிடங்களில் இல்லாமல் மற்ற இடங்களில் இருந்தால் இவங்களுக்கு கன்னியா லக்கணத்துக்காரர்கள் மிகப்பெரிய அளவுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தினால சாதனை படைப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம மறந்துட வேணாம். அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசிக்கும் பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது மிதனம், 10ஆம் இடம் கடகம். சந்திரனும் புதனும் ஒரு வகையில் பகை கிரகங்களாக இருந்தால் கூட மிகப்பெரிய பகை அப்படின்னு சொல்லாததுனால சந்திரனும் புதனும் சேர்ந்து
6, 8, 12ஆம் இடங்களில் மறையாமல் நல்ல இடங்களில் இருந்ததுன்னா துலாம் லக்னத்துக்கும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பான அளவில் நல்ல பலன்களை கொடுக்கும் நிலையில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க பல்வேறு துறைகளில் ஒரே நேரத்தில் கவனம் செலுத்தி வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்திரனும் புதனும் சேரும்போது அது சங்கம யோகமாக வேலை பார்க்குறதுனால ஒரே இடங்களில் ஒரே நேரத்தில் பல்வேறு தொழில்களில் கவனம் செலுத்தி எல்லாத்துலேயுமே சாதனை புரியக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு அதில் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் இடம் கடகம், 10ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது சிம்மம். இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டியது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தாலே இவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் நல்லா சிறப்பாக இருக்குமா அப்படின்னு இந்த இடத்துல தவறாக கணக்கு போடக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்போ சந்திரன் பாதகத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். 10ஆம் இடம் சூரியன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல கிரகம் தான் அவங்கள பொறுத்தவரையில். அப்போ சூரியனும் சந்திரனும் எந்த வகையிலையாவது சம்பந்தப்பட்டால் அது விருச்சிக லக்னத்துக்கு சிறப்பான யோகமாக அமையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் இந்த இடத்துல பாதகாதிபதியாக வேலை பார்ப்பதனால சூரியனோட சேர்ந்தாலும் அது விருச்சிக லக்னத்துக்கு பெரிய அளவுக்கு பலன் கொடுக்காது. அதே சமயம் 5ஆம் இடத்துக்குரிய குருவும் 10ஆம் இடத்துக்குரிய சூரியனும் விருச்சிக லக்னத்துக்கு எந்த வகையிலையாவது ஒரு இடத்துல சம்மந்தப்பட்டு மறைவிடங்களில் இல்லாமல் இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு சாதனை படைப்பார்கள்ங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அடுத்து தனுசு லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் இடம் சிம்மம், 10ஆம் இடம் கன்னி, அதுக்குரிய கிரகம் புதன். அப்போ தனுசு லக்னத்தை பொறுத்தவரை 9ஆம் இடத்துக்குரிய சூரியனும் 10ஆம் இடத்துக்குரிய புதனும் கேந்திரங்களில் இல்லாமல் 6, 8, 12 மறையாமல் மற்ற இடங்களில் பாவ கிரகங்களோட பார்வை சேர்க்கை பெறாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தர்ம கர்மாதி யோகம் சிறப்பாக செயல்படும். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் எடுக்கிற இடத்தையும் பொறுத்து இருக்குது. ஏன்னா தனுசு லக்னம் உபய லக்னம்ங்கிறதுனால அவர்களுக்கு கேந்திரங்கள் இல்லாமல் இருக்கிறது தான் சிறப்பு கொடுக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்தது மகர லக்னம். மகர லக்னத்தை பொறுத்தவரையில் 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் புதன், 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் சுக்கிரன். 9ஆம் இடம் கன்னி, 10ஆம் இடம் துலாம். இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து பாதகஸ்தானம் இல்லாமல் 6, 8, 12ஆம் இடங்களில் மறையாமல் மற்ற இடங்களில் வலிமையாக இருந்ததுன்னா மகர லக்னக்காரங்களுக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேணாம். அடுத்தது கும்பலக்கணம். கும்பலக்கணத்தை பொறுத்தவரை 9ஆம் இடம் துலாம், 10ஆம் இடம் செவ்வாய். சுக்கிரனும் செவ்வாயும் பெரிய அளவுக்கு பகை கிரகங்கள் அப்படின்னு எடுக்க முடியாது. இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து கும்பலக்கணத்துக்கு 6, 8, 12 மறைவாமல் பாவக்கிரகங்களோட பார்வை சேர்க்கை படாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ரொம்ப சிறப்பாக பணியாற்றும். அடுத்தது பார்த்திங்கன்னா மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் விருச்சிகம்ங்கிறதுனால 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய், 10ஆம் இடம் குரு தனுசுங்கிறதுனால. அப்போ செவ்வாயும் குருவும் சேர்ந்து 6, 8, 12 மறையாமல் அதே சமயத்தில் கேந்திர ஸ்தானங்களில் இல்லாமல் மற்ற நல்ல நிலைகளில் இருந்ததுன்னா மீன லக்கணத்துக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பான பலன்களை கொடுக்கும். இதுதான் தெரிஞ்சுக்கணும். அதாவது 2 கிரகங்களும் பகை கிரகங்களாக இருக்கா, இல்லை 2 கிரகங்கள் பாதகாதிபதி தன்மையோடு இருக்குதா, அல்லது 2 கிரகங்களும் கடும் பகை கிரகங்களாக சுபாவத்தால், அதுக்கப்புறம் இருக்கிற இடங்கள், இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்த்து தான் எந்தெந்த லக்னங்களுக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பான பலனை தரும், எந்த லக்னங்களுக்கெல்லாம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் பலனை தராதுங்கிறத ரொம்ப தெளிவாக அறிஞ்சு முடிவுக்கு வரணும். இது ஒரு அடிப்படை ஜோதிட பகுதியாக இருந்தால் கூட இதை கூட நம்ம தவறாக சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால இதுக்கு என்ன விதி, இதுக்கு என்ன விதி விலக்குங்கிறதோட உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.